கார்த்திகை தீபம் வரப்போகுது. ஆனால் நம்ம விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அழுக்காக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. விளக்குகளில் இருக்க எண்ணெய் பிசுக்கையும் அழுக்கையும் எப்படி நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த விளக்குகள்லாம் தனித்தனியாக தேய்ச்சி எடுக்கணும்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த விளக்குகள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சோடா பொடி சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லை, நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இட்லிக்கெல்லாம் சேர்க்குற அந்த சோடா பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் லிக்யூடு சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வினிகர் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும். சூப்பரான ஒரு லிக்யூட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சோடா பொடி வினிகர்லாம் சேர்த்தனால பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு இது தண்ணி நல்லா சுடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க விளக்குகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். உங்கள் வீட்டில் நிறைய விளக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த விளக்குகள் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லிக்யூடும் வினிகரும் சோடா பொடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த விளக்குகள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலேயே அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இந்த விளக்குகள்லாம் ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த தண்ணியோட கலரை பார்த்தாலே தெரியும். இந்த விளக்குகளை பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். ஒரு 1 to 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் விளக்குகள் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம ஜஸ்ட்டு தேய்ச்சாலே போதும். அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். எண்ணெய் பிசுக்கு மேக்ஸிமம் போயிருச்சு. இருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆகிருக்குன்னு. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகிருக்காது. இந்த விளக்கு சுத்தமாகவே க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் உள்ள கறி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஊறி இருக்கனால ஜஸ்ட் நம்ம லேசாக ரப் பண்ணாலே அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கலந்து வந்துடுது. கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறமா இருந்தாலும் சரி, விளக்கு தேய்க்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை தான். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் விளக்குகளை க்ளீன் பண்ணுங்கள். சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும். இந்த தண்ணியை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு எண்ணெய் பிசுக்கு. இப்போ இந்த விளக்குகளை ஜஸ்ட் நம்ம தண்ணியில் அலசி எடுத்தாலே போதும், சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் சுத்தமாகவே எண்ணெய் பிசுக்கு இல்லவே இல்லை விளக்குல. அதில் உள்ள அழுக்கு, அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம விளக்குகளில் உள்ள கறி பார்த்திங்கன்னா நம்ம வருஷங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அது கண்டிப்பாக போகவே செய்யாது. நம்ம எண்ணெய் பிசுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதுக்கப்புறம் இதில் கமத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு விளக்குகள் காஞ்சு கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம டைம் நிறையவே மிச்சப்படும். எவ்வளோ விளக்காக இருந்தாலும் நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதில் எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக இருக்கவே செய்யாது. இந்த திருக்கார்த்திகை தீபம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு இனிய பயணத்தின் திருக்கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ.